ஹலோ குக்கீஸ், நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோல ஃபார்மிங் லைஃப் இன் அனதர் வேர்ல்ட் என்ற அனிமே சீரிஸோட எபிசோட் 6 பத்தி தாங்க பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதே மாதிரியான நிறைய அனிமே சீரிஸ் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் அனிமே ஜாம்பிஸ் தமிழ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானும் கிளிக் பண்ணிடுங்க. and மறக்காம உங்களோட தாட்ஸ கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிடுங்க. வெல்கம் டு அனிமே ஜாம்பிஸ் தமிழ். லாஸ்ட் எபிசோட்ல நம்மளோட ஹீரோ இருக்கிற அந்த இடத்த ஒரு பெரிய வைவன் வந்து அட்டாக் பண்ணிருக்குங்க. இத பார்த்த ஹீரோ ரொம்பவே பயப்படுறான். ஏன்னா எந்த டூல வச்சு இந்த பெரிய விலங்க நாம அழிக்கிறது அப்படின்னு சொல்லி அவன் பயந்து போய் இருக்காங்க. அந்த சமயத்துலதான் அவன் கிட்ட இருந்த ஆல்மைட்டி ஃபார்மிங் டூல் ஒரு பெரிய ஸ்பியரா மாறுது. சோ அத வச்சு 2 ஹிட்ல அந்த வைவனை அழிச்சிடுறாங்க. இத பார்த்த எல்லாருக்குமே செம ஆச்சரியமா இருக்கு. அண்ட் நம்மளோட ஏஞ்சல் என்ன சொல்றானா, இது நேச்சுரலா இந்த இடத்துக்கு வந்துச்சா இல்ல வேற யாராச்சும் நம்மள அட்டாக் பண்ண பாக்குறாங்களான்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அட் த சேம் டைம் நம்மளோட ஹீரோ அந்த வைவன் விழுந்த இடத்த போய் பார்த்துட்டு அது கம்ப்ளீட்டா இறந்துருச்சான்னு சொல்லி செக் பண்றான். அண்ட் இவனுக்குமே கொஞ்சம் பயமா இருக்கு. அப்பதான் எல்ஃப்ஸ்ல இருந்து எல்லாருமே அங்க ஓடி வந்து பாக்குறாங்க. அப்ப நம்மளோட ஹீரோ அவங்கள பார்த்து சீரியஸா ஒரு கேள்வி கேக்குறான். அது என்னன்னா, இத சமைக்க முடியுமா அப்படின்றதுதான். எல்லாரும் ஆமான்னு சொல்லவே இந்த வைவனை ஃபுல்லா கிளீன் பண்ணி அதோட மீட்டை இவன் சமைச்சு கொடுக்கறாங்க. எல்லாருமே அதை சாப்பிட்டுட்டு வா இது டாப் கிளாஸ் மீட்டா இருக்கு, செம்ம டேஸ்டா இருக்குன்னு சொல்லி என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க இப்படி இங்க என்ஜாய் பண்ணிட்டு இருக்க இதே சமயத்துல டீமன் லார்ட் இருக்க அந்த கிங்டம்ல என்ன நடக்குது அப்படின்னா, டீமன் லார்டோட ஜெனரல்ஸ் எல்லாருமே ரொம்பவே பயந்துகிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. அது என்னன்னா, அந்த பெரிய வைவனை ஒருத்தன் 2 ஹிட்ல கொலை பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லி அதை கேட்கும் போது அங்க இருக்கிற டீமன் ஜெனரல் 4 பேருக்குமே அல்லு விடுதுங்க. என்னடா இது, இப்படி ஒரு பவர்ஃபுல்லான அப்போனன்ட் கிட்ட நாம மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அதுல ஒன் ஆஃப் த ஜெனரல் என்ன சொல்றாங்கன்னா, இந்த விஷயத்த நம்ம பொறுமையாதான் டீல் பண்ணணும், இல்லனா பெரிய ஆபத்துல போய் நம்ம மாட்டிப்போம் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது, ஆமா ஆமா இதுக்கு ஒரே வழிதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருக்கிற ஒன் ஆஃப் த ஜெனரல் நான் வேலையை விட்டு போறேன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்படி இவங்க பேசிக்கிட்டு இருக்க இதே சமயத்துல டிராகன் கிங்கான ட்ரைம் அப்படின்றவங்க அவங்களோட ஜெனரல் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. நிஜமாவே அந்த வைவனை ஒரு ஹியூமன் தான் அழிச்சிருக்கானா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அவரும் ஆமா நான் தான் என் கண்ணால பார்த்தேன், ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு அப்போனண்டா இருப்பான் போல அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோவை பத்தி ரொம்பவே பெருசா பேசிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம எல்லாருமே ஆச்சரியமா பாக்குற விஷயம் என்னன்னா, அந்த ஃபாரஸ்ட் ஆஃப் டெத்ல இவங்க எப்படிதான் சர்வைவ் பண்றான் அப்படின்னு சொல்லி இவனை ஒரு ஹை லெவல் த்ரெட்டா பாத்துக்கிட்டு இருக்காங்க. இதே சமயத்துல நம்மளோட ஹீரோ ஜாலியா என்ன பண்றானா, இவன் ஆல்ரெடி கிரேப்ஸ் எல்லாம் அறுவடை பண்ணிருப்பான். சோ இத வச்சு வைன் தயாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற எல்ஃப்ஸ், ஏஞ்சல், வேம்பயர் எல்லாரையுமே வச்சு அதை அறுவடை பண்ணி அதை காலால மிதிக்க சொல்றாங்க. ஸ்டார்டிங்ல நம்மளோட ஏஞ்சலுக்கு அது ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ஏன்னா இவளுக்கும் எல்ஃப்ஸுக்கும் அந்த ரிதம் மாறிக்கிட்டே இருக்குங்க. சோ ஒரு பாட்டோட பீட் ஒன்னு சொல்லி கொடுத்து இப்போ எல்லாருமே அதை ஒன்னா பண்றாங்க. அண்ட் சூப்பரா நம்மளோட ஹீரோவோட சேர்ந்து அந்த கிரேப்ஸ் எல்லாத்தையுமே நல்லா மசிச்சு விடுறாங்க. சோ இதுக்கப்புறமா என்ன, அதை ஸ்டோர் பண்ணி வச்சு வைனா ஆக்குறது மட்டும் தானே வேலை. சோ அதை நம்ம ஹீரோ பாத்துக்கிறான். இவன் இப்படி இங்க ஜாலியா வைன் மேக் பண்ணிட்டு இருக்க இதே சமயத்துல இவனுக்கு செகண்ட் லைஃப் கொடுத்தாரு இல்லையா, அந்த காட் இன்னொரு காடு கிட்ட மண்டிட்டு மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காரு. ஏன்னா இப்ப அவரு பேசிட்டு இருக்கிறது இவரோட பொண்ணுங்க. சோ இவரோட பொண்ணான அந்த காடஸ் ரொம்பவே கோவப்படுறாங்க. நீ எப்படி அந்த ஆல்மைட்டி டூல அந்த பையனுக்கு கொடுப்ப, அது ரொம்பவே டேஞ்சரஸான ஒரு வெப்பன். ஏன்னா காடோட ஒரு பவர்ஃபுல் வெப்பனான கிரைம் த காட் ஸ்பியர் அப்படின்ற அந்த வெப்பனோட ரெப்ளிகா தான் நீ அந்த ஹியூமனுக்கு கொடுத்திருக்க. அதை யூஸ் பண்ணா அவங்களோட லைஃப் ஃபார்மையே அது குறைச்சிடும். அது உனக்கு தெரியுமா, ஏன் இப்படிப்பட்ட ஒரு மிஸ்டேக் பண்ணிருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போதுதான் அவரு சொல்றாரு, நான் ஏதோ தெரியாதனமா அவனுக்கு நான் கொடுத்துட்டேன், நான் உன்கிட்ட பெர்மிஷன் கேட்டுதானே கொடுத்தேன் அப்படின்னு சொல்லும் போது, நான் உனக்கு அந்த வெப்பனை கொடுக்க சொல்லி பெர்மிஷனே தரல, இதே மாதிரி என்கிட்ட 300 வருஷம் நீ மண்டிட்டு கடை அப்படின்னு சொல்லி பனிஷ் பண்ணிடுற. அது மட்டும் இல்லாம நம்மளோட ஹீரோ என்ன பண்ணிருப்பானா, இந்த வில்லேஜ் இந்த இடத்தை உருவாக்க ஹெல்ப் பண்ண அந்த காட்ஸுக்கு நன்றி சொல்ற விதமா 2 சிலை ஒண்ணு மேக் பண்ணிருப்பாங்க. அதுல காட் ஆஃப் அக்ரிகல்ச்சரை இவன் மென் மாதிரி வடிவமைச்சு சிலை மேக் பண்ணிருப்பான். சோ அதுக்கும் இவன் ரொம்பவே கோவப்படுறான். நான் ஒரு காடஸ் என்ன ஒரு மென் மாதிரி அவன் பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லி ரொம்பவே கோவப்படுறாங்க. சோ இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, ஜாபுட்டான் அகெயின் ஒரு அலாம ஒண்ணு விடுறாங்க. என்னடான்னு போய் பார்த்தா தேஜாவோ மாதிரி நம்மளோட வேம்பயரும் ஏஞ்சலும் வந்து மாட்டிட்டு இருந்திருப்பாங்களே, அதே மாதிரி இன்னொரு பொண்ணு அங்க வந்து மாட்டிக்கிட்டு இருக்கா நம்மளோட உல்ஃப் கிட்ட. சரி யாருதாமா நீ அப்படின்னு சொல்லி நம்மளோட
நம்மளோட ஹீரோ கேட்க அவளா சிஸ்டர் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி வேம்பயரை பாக்குறா. இதுல இருந்து தான் தெரிய வருது இந்த குட்டி பொண்ணு நம்மளோட வேம்பயர் லூவோட சிஸ்டருங்க. இவ உடனே என்ன பண்ணுவா, ஐயம்மா தாயே நீயும் என் கூட வந்து சேர்ந்துக்கிறியா, இந்த இடத்துல வந்து தங்கு அப்படின்னு சொல்றா. இவளுக்கு ஸ்டார்டிங்ல ரொம்ப தயக்கமா இருக்கு. அதுக்கப்புறமா நம்மளோட வேம்பயர் என்ன பண்றானா, இங்க பாரு எங்க கிட்ட இன்ஃபர்னோ வுல்ஃப்ஸ் இருக்கு, ஜெயண்ட் ஸ்பைடர் இருக்கு, அது மட்டும் இல்லாம இங்க வேலை செய்யறதுக்கு நிறைய எல்ஃப்ஸ் இருக்காங்க, அண்ட் விதவிதமா நம்ம சாப்பிட பழங்கள் வெஜிடபிள்ஸ்னு சொல்லிட்டு என்னென்னமோ இருக்கு, நீ வேணா எங்களோட ஃபுட்டை ட்ரை பண்ணி பாருன்னு சொல்லிட்டு கறியில இருந்து எல்லாமே செஞ்சு தராங்க. அதை சாப்பிட்டா அவளுக்கு ரொம்பவே பிடிச்சிருச்சுங்க. அப்பதான் நீங்க எப்படி இதெல்லாம் மேக் பண்றீங்கன்னு சொல்லும் போது நம்மளோட ஹீரோ சொல்றான், ஒயன்லாம் வந்துட்டு நாங்க ஃபெர்மெண்டேஷன் பண்ணி உருவாக்குறோம், அட் த சேம் டைம் டோஃபு எல்லாம் நாங்க சோய்பீன்ல இருந்து பண்றோம் அப்படின்னு சொல்லி அவன் எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இவளுக்கு ஃபெர்மெண்டேஷன் பத்தின ப்ராசஸ் பத்தி நான் ரிசர்ச் பண்ணணும், சோ நானும் உங்க கூடவே தங்குறேன், ஆனா அதுக்கு எனக்கு 1 month டைம் வேணும்னு சொல்லிட்டு அவ அங்க இருந்து போயிடுறாங்க. போன வேகத்திலேயே கரெக்டா சொன்னபடி 1 monthல திருப்பி ரிட்டர்ன் வரா. ஆனா இப்ப அவ தனியா வரலங்க, அவ கூட ஒரு பெரிய மெய்டு கூட்டத்தையே கூட்டிட்டு வந்திருக்கா. ஏன்னா இங்க வேலை செய்ய நிறைய பேர் இருந்தாலுமே எக்ஸ்ட்ரா அடிஷனலா தேவைப்படும் சொல்லிட்டு இந்த மெய்ட்ஸ் அவ கூட்டிட்டு வந்திருக்கா. அது மட்டும் இல்லாம இவ கூட 2 பால் கறக்கிற பசுமாட்டையும் கூட்டிட்டு வந்திருக்கா. இத பார்த்த ஹீரோக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. அண்ட் உங்க எல்லாருக்குமே இங்க இடமும் இருக்குன்னு சொல்லி எல்லாரையும் வெல்கமும் பண்ணிக்கிறான். ஆனா இவனுக்கு என்ன ஒரு கஷ்டம் அப்படின்னா, எல்லாருமே ஒரே கேர்ள்ஸா இருக்காங்களே, மேலே இல்லையா இந்த உலகத்துல அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருக்கான். அப்போதான் இது எல்லாத்தையும் பார்த்த நம்மளோட ஏஞ்சல் என்ன நினைக்கிறானா, இங்க இருக்கிற எல்லாருமே கூட்டம் கூட்டமா இருக்காங்க அண்ட் நிறைய பேரு எல்லாரும் கூட்டிட்டு வந்திருக்காங்க, ஆனா நான் மட்டும் தான் இந்த இடத்துல ஒரே ஒரு ஏஞ்சலா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்ச நாள் வெளியில போயிட்டு வரேன்னு சொன்ன நம்மளோட ஏஞ்சல் திருப்பி வரும்போது இவ கூட இன்னொரு ஒரு 2 ஏஞ்சலை கூட்டிட்டு வராங்க. ஏஞ்சல்ஸ் கூட்டிட்டு வந்தது மட்டும் இல்லாம நம்மளோட டியா என்ன பண்றா, ஒரு ட்ரைப் ஆஃப் லிசர்ட் மணியும் கூட்டிட்டு வரா. அவங்க கூட சிக்கன்ஸும் இருக்கு, சோ இத வச்சு நம்ம மீட்டும் கிரியேட் பண்ணிக்கலாம், முட்டையும் நமக்கு கிடைக்கும்னு சொல்லி எல்லாத்தையுமே பர்ஃபெக்ட்டா பண்ணிருக்காங்க. சோ இதுக்கப்புறம் என்ன ஆகுது, இந்த கூட்டம் ரொம்ப பெருசாயிடுச்சு. அது மட்டும் இல்லாம இன்னும் 30 எல்ஃப்ஸும் கூட வந்து சேர்ந்துக்கிட்டாங்க. அங்க எல்லாருமே பேபிஸ்க்கு தான் பிளானும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ இதுக்கு எப்படி நம்மளோட ஹீரோ ஹெல்ப் பண்ண போறான்னு தெரியல. பட் ஸ்டில் அவனுக்கு இந்த இடம் ரொம்ப பெருசானதுனால இது இப்போ ஒரு வில்லேஜ்னு சொல்ற அளவுக்கு மக்கள் இதுல இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்மளோட ஹீரோ என்ன பண்றான், எல்லாருக்குமே தேங்க்யூ சொல்ற விதமா ஒரு பெரிய பார்ட்டி ஒண்ணு கிரியேட் பண்றாங்க. வைன், கறி, மீட் அப்படின்னு சொல்லி எல்லாமே கொடுத்து எல்லாரையும் ரொம்ப சந்தோஷமா பாத்துக்கிறான். அப்பதான் நம்மளோட வில்லேஜ் இவ்ளோ பெருசானதுனால இதுக்கு ஒரு பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுல ஒருத்தி என்ன சொல்றா, இந்த ஃபாரஸ்டோட பேரு ஃபாரஸ்ட் ஆஃப் டெத், வேணும்னா நம்ம ஃபாரஸ்ட் ஆஃப் டெத் வில்லேஜ்னு பேரு வச்சா ஒருத்தன் கூட இது கிட்டயே வரமாட்டான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போதான் நம்மளோட உல்ஃப் என்ன பண்ணுதுன்னா அந்த பிக் ட்ரீய காமிக்குது. இத பார்த்த நம்மளோட ஹீரோக்கு ஓகே, நான் வில்லேஜோட நேம முடிவு பண்ணிட்டேன், இதுதான் த கிரேட் ட்ரீ வில்லேஜ் அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்ட உடனே எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அட் த சேம் டைம் என்ன பண்றாங்கன்னா, இந்த சந்தோஷத்தை கொண்டாட ஹீரோக்கு நீங்க தான் இந்த வில்லேஜோட மேயர் அப்படின்னு சொல்லி எல்லாருமே நம்மளோட ஹீரோவை உற்சாகப்படுத்துறாங்க. இவன் என்ன எதுக்கு நீங்க மேயரா சொல்றீங்கன்னு சொல்லி கேக்குறான். இதை கேட்ட எல்லாரும் இங்க பாருங்க, இதை உருவாக்குனது நீங்க தான், சோ டிஃபால்ட்டா நீங்க தான் மேயர் அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணான நாளை எல்லாருமே சூப்பரா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுதுன்றது நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் அனிமே சாம்பிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானும் கிளிக் பண்ணிடுங்க. Thank you so much for watching guys. Bye.